அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஹோம் என்ற இந்த டேப்பை பற்றி. ஸோ இந்த ஹோமுக்குள்ள உள்ள டூல்களில் வந்து நாங்கள் ஏற்கனவே செல்ஸ் என்ற இந்த செக்ஷன் வரையில் உள்ள டூல்ஸ்களை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து எடிட்டிங் என்ற இந்த செக்ஷனுக்குள்ளே உள்ள டூல்ஸ்களை பற்றி. ஸோ இப்போ இதில் முதலாவது எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஓட்டோ சம் இருக்குது. ஓட்டோ சம்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நம்பர் கூட்டத்தை வந்து கூட்டி அதோட மொத்தத்தை காண்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இலகுவான ஒரு ஃபங்க்ஷன் இது. இப்போ இதில் இந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ சம்மில் உள்ள இந்த ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்கல. என்னென்னு சொன்னால் இந்த டியூட்டோரியலை நாங்கள் வந்து முற்றுமுழுதாக அடிப்படைகளையும் ஏனைய டூல்களை பயன்படுத்துறது சம்மந்தமாக பார்ப்போம். ஏன்னாடா ஃபங்க்ஷனுக்குன்ட்டு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு டேப்பை வந்து இங்கே பார்க்கலாம். இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்ன்றது வந்து ஃபங்க்ஷனலுக்கான ஒரு டேப். இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஃபங்க்ஷன்ஸுன்ற டைப்போட அதோட நோக்கத்தையும் பற்றி நாங்கள் ஃபங்க்ஷன்களை பார்க்கக்குள்ள வந்து பார்க்கலாம். அதை தெளிவாக பார்த்துக்கொள்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவதாக வந்து ஃபில் என்ற இந்த டூலில் இருந்து டியூட்டோரியலை பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபில் என்ற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஒரு தரவை வந்து ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் வந்து ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து டூல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ டவுன், மெட்டது ரைட், அப், அதே போல் லெஃப்ட் இருக்குது. அடுத்தா வந்து க்ராஸ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. அதே போல் சீரிஸ் இருக்குது, ஜஸ்டிஃபை இருக்குது, ஃப்ளாஷ் ஃபில் இருக்குது. ஸோ இப்போ இதுகளெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை வந்து இன்னும் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு ஒழுங்கில் வந்து இந்த டேட்டாவை ஃபில் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த குறிப்பிட்ட செல்ஸுக்குள்ளே வந்து இப்போ உதாரணமாக பார்ப்போம். எனக்கு இப்போ இந்த மேலே ஒரு டேட்டாவை நான் வைத்துக்கொள்கிறோம் 50 சொல்லி, அதே போல் இதுக்கு ரைட்டில் வைத்துக்கொள்கிறோம் 56 சொல்லி, அதே போல் இதுக்கு பொட்டமில் வைத்துக்கொள்கிறோம் 52 சொல்லி, இங்கே வைப்போம் 60 அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இப்போ இந்த மிடில் இருக்கிற செல்லுக்கு வந்து எனக்கு டேட்டாவை ஃபில் பண்ண வேணும். ஸோ எந்த விருப்பத்தின்படி எனக்கு லெஃப்டில் உள்ள டேட்டாவை வந்து ரைட் சைடுக்கு ஃபில் பண்ண வேணும்னு சொன்னால் இப்போ உங்களோட செல் பாயிண்டரை வந்து குறிப்பிட்ட செல்லில் வைத்துட்டு ஃபில்ன்ற எந்த டூலை கிளிக் பண்ணி ரைட்ன்ற எந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 60 உங்களுக்கு ஃபில் ஆகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ரைட் சைடுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு, அதே போல் ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு ஃபில் பண்ண வேணும்னு சொன்னால் லெஃப்ட்ன்றதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா சரி. ஸோ எந்த இடத்துலேருந்து எப்படி ஃபில் பண்ண போகிறீங்கன்றது தான் இதுன்ற லாஜிக். ஸோ டவுன் மேலேருந்து கீழே, அதே போல் கீழேருந்து மேலே அப். அடுத்ததாக நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம் வந்து சீரிஸ் என்ற இந்த டூலை பற்றி. இந்த சீரிஸ் என்ற டூலை வந்து நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வீக் டேஸில் வந்து ஹெடிங்காக கொண்டு ஒரு டேட்டா நீங்கள் என்டர் பண்ண வேணும்னு சொன்னால் இப்போ வீக் டேஸில் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கொலம் உங்களுக்கு தேவை. ஒரு ஃபோர்ட் நைட்டுக்குரிய டேட்டா உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி மண்டே அப்படின்ட்டு சொல்லி மண்டே டியூஸ்டே அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை விட வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி மண்டே டியூஸ்டேன்னு சொல்லி டைப் பண்ணாமல் இப்படி மண்டேன்னு மட்டும் டைப் பண்ணி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்து சீரியஸாக ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 10 15 உங்களுக்கு தேவையானது மாதிரி. ஆனால் இப்படி சீரியஸாக நீங்கள் ஃபில் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு வீக் டேஸ் அதாவது வீக்கெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த கொலமை வந்து நீங்கள் இப்படி ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வாறான ஒரு தேவை அவ்வளோ அப்படி டிலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தேவையான வீக் டேஸை மாத்திரம் வந்து ஃபில் பண்ண முடியும் எங்களுக்கு இந்த ஃபில்ன்ற சீரிஸ் என்ற டூலை யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து இங்கே நீங்கள் இந்த சீரிஸ் என்ற டூலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு வேலை வந்து நீங்கள் இங்கே செய்யலான்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த ஆஃபீஸ் 365 ஆகிக்கிறீங்கன்னா ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ்ன்ற இந்த ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபில் வீக் டேஸ் என்று சொல்லி போட்டு. ஸோ அப்போ இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரைடேயில் முடிஞ்சு மற்றது வந்து மண்டேயில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இவ்வாறு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வீக் டேஸை மாத்திரம் நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இது ஃபில்டர் பண்ணுற மாதிரி. அதே இடத்துல இப்போ உதாரணமாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. இப்போ குறிப்பிட்ட ஒரு கொலம் முழுவதும் வந்து நீங்கள் நம்பரை ஃபில் பண்ணணும். அல்லது ஒரு 1500 ட்ரோஸுக்கு வந்து நம்பர் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி இருக்குது 1லேருந்து 1500 வரைக்கும்.
ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு வந்து நீங்கள் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், இப்படி டைப் பண்ணலாம், 1 மற்றது வந்து 2 அப்படி 3 சொல்லி டைப் பண்ணி போகலாம். அல்லது தெரிவு செய்துட்டு நாங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கொண்டே போகலாம். ஸோ இவ்வாறு 1500க்கும் போகிறதுக்கு வந்து உண்மையில் எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், 2 வேல்யூஸை மாத்திரம் டைப் பண்ணிட்டு, அதாவது ஒன்று ஸ்டார்ட் வேல்யூ மற்றது ஸ்டெப் வேல்யூஸும் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு, முதலாவது ஒன்று ஸ்டார்டையும் ஸ்டெப் வேல்யூ 2 சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ ஸ்டெப் வேல்யூ ஒன்றோடு கூட்டி போகிறதா இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட கொலமை முழுவதுமாக நீங்கள் தெரிவு செய்துட்டு, அல்லது உங்களுக்கு எவ்வளவுக்கு நம்பர் வருமோ தேவையோ அந்த இடம் வரைக்கும் தெரிவு செய்ய வேணும். தெரிவு செய்துட்டு திரும்ப இங்கே வந்து நீங்கள் ஃபில்லை பயன்படுத்தலாம். ஸோ இதில் ஃபில்லில் கிளிக் பண்ணி சீரிஸ் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் வந்து இப்போ சீரிஸ் இருக்குதுன்றதை இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். ஸோ கொலமில் தான் வந்து இந்த சீரிஸ் இருக்குது, கொலமண்ட ஒழுங்கில் தான் நீங்கள் இப்போ தரவு ஃபில் பண்ண போகிறீங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து இப்போ டைப் எடுத்துக்கொண்டீங்கன்னா லினியா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒழுங்கில் வேணும், நம்பர் ஒழுங்கில் தேவை எனக்கு. ஸோ அதுக்கு லினியா. ஸோ லினியரை தெரிவு செய்துட்டு இங்கே ஸ்டெப் வேல்யூ வந்து ஏற்கனவே எடுத்துட்டு ஒன்று நாங்கள் டைப் பண்ணிக்க எடுத்துட்டு, ஸோ ஸ்டாப் வேல்யூ அப்போ இங்கே ஸ்டாப் பண்ண வேணும் எனக்கு 1500 சொன்னால் 1500 சொல்லி இங்கே டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் 1500 வரைக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்படி 1500 வரைக்குமான நம்பரை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செகண்ட்லேயே வந்து நாங்கள் 1500 வந்து ஃபில் பண்ணி எடுக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த செல்லுக்கு வந்து ஃபில் பண்ணப்படலை. அப்போ இவ்வாறு வந்து இலகுவாக வந்து டேட்டாவை ஃபில் பண்ணி கொள்றதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபில்ன்றதுக்குள்ளே இருக்கிற சீரிஸ் என்ற டூலை பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்ததாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஃபை என்ற டூலை நாங்கள் பார்ப்போம். இந்த ஜஸ்டிஃபை என்ற இந்த டூலை நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸுகளுக்குள்ளே இருக்கிற தரவை டெக்ஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட ஒரு செல்லுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த ஜஸ்டிஃபை என்ற டூலை பயன்படுத்தலாம். உதாரணமாக வந்து ஜாயின் திஸ் குரூப்ன்ட்டு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வந்து, அதாவது டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸுக்குள்ளே இருக்குது. ஜாயின் திஸ் அதே போல் குரூப் அப்படின்ட்டு சொல்லி டிஃப்ரெண்ட் செல்ஸுக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த செல்ஸுக்குள்ளே மாத்திரம் தேவைன்னு சொன்னால் இந்த மூன்றுக்குள்ளேயும் இருக்கிற தரவை வந்துன்னா ஒரு செல்ஸுக்குள்ளே எடுக்க வேணாம், அது அப்படி எடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். செலக்ட் பண்ண முதல் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேணும். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த 3 டெக்ஸ்ட்டையும் வந்து சொல்லையும் இந்த குறித்த செல்லுக்குள்ளே வந்து நாங்கள் அடக்க முடியுமான்னு சொல்லி பார்க்க வேணும். உண்மையிலே இந்த 3 சொல்லும் வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்து அடக்க இயலாம். என்னென்னு சொன்னால் போதுமான அளவின் வந்து இந்த பிட் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுக்கு எந்த செல்லுக்குள்ளே குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுகள் எடுக்க போகிறீங்களோ அந்த செல்லுன்ற அளவை நிச்சயமாக வந்து நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ள வேணும். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளுங்கள் அல்லது வித்தை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பிறகு 3 இப்போ செல்லுன்னு சொன்னால் அந்த 3 செல்லையும் தெரிவு செய்துட்டு திரும்ப உங்களோட இந்த ஃபில் என்ற டூலுக்குள்ளே ஜஸ்டிஃபை என்ற இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஜஸ்டிஃபை என்ற டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட இந்த 3 செல்லுக்குள்ளே இருந்த டெக்ஸ்ட்டும் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஈஸியான உதாரணமாயும் விளக்கமாயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு ஜஸ்டிஃபை என்ற இந்த டூலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இருக்கிற இந்த ஃப்ளாஷ் ஃபில் என்ற டூலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல உள்ள வேல்யூஸ், அதாவது டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் குறித்த ஒரு டெக்ஸ்ட் கூட்டத்தை மட்டும் கொப்பி பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு இலகுவாக எங்கள் டேட்டாவை வந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு இந்த ஃபில்லுக்குள்ளே இருக்கிற ஃப்ளாஷ் ஃபில்லை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் இப்போ குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து எனக்கு இங்கே இருக்கிற இந்த டேபிளுக்குள்ளே இப்போ ஃபுல் நேம் என்று சொல்லிப்பட்டு ஒரு கொலம் இருக்குது. ஸோ இந்த கொலமுக்குள்ளே இருக்கிற எனக்கு முதலாவது இங்கே தேவைப்படுது லாஸ்ட் நேம் மாத்திரம்.
ஸோ அப்போ நான் ஒரு கொலம் இங்கே வந்து எடுக்கிறேன் லாஸ்ட் நேம் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த குறிப்பிட்ட லாஸ்ட் நேம் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்னா வந்து எல்லா லாஸ்ட் நேமையும் இங்கே நான் காப்பி பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நான் லாஸ்ட் நேமை மாத்திரம் காப்பி பண்ணி குறிப்பிட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டாக்குள்ளே வந்து லாஸ்ட் நேமை மாத்திரம் காப்பி பண்ணி எடுக்கிறது வந்து எவ்வாறு? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளாஷ் ஃபில்ன்ற டூலை பயன்படுத்தி இலகுவாக நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ இதுன்ற அடிப்படையான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட் நேமை வேறொரு செல்லுக்குள்ளே இருந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க, அதாவது ஃப்ளாஷ் ஃபில் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் முதலாவதாக வந்து எந்த ஆர்டர்ன்றதை வந்து இண்டிகேட் பண்ணணும். உதாரணமாக வந்து எனக்கு லாஸ்ட் நேம்ண்டா நான் வந்து எல்லாருண்ட லாஸ்ட் நேமையும் ஃப்ளாஷ் ஃபில் பண்ண வேணும்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே முதலாவது நாங்கள் எவ்வாறு எங்களோட டேட்டாவை வந்து ஃப்ளாஷுக்கு வந்து காட்ட போகிறோம், அதாவது எந்த கண்டிஷனின் அடிப்படையில் வந்து நாங்கள் காப்பி பண்ணி எடுக்க போகிறோம்ன்றதை உதாரணமாக நீங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். அப்போ முதலாவதாக வந்து நீங்கள் இங்கே டெராஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து 6 எழுத்து அப்படின்ட்டு சொல்லி இந்த லெங்தை எடுக்கும். ஸோ அந்த 6 எழுத்துண்டு இல்லாமல் லாஸ்ட் நேம்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டா இன்னும் ஒரு பேரையும் டைப் பண்ணி கொடுங்க லாஸ்ட் நேமு. அப்போ அவ்வாறு நீங்கள் இன்னும் ஒரு பேரையும் வந்து இப்படி டைப் பண்ணும் பொழுது என்ன எடுக்குமென்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இப்போ ஃப்ளாஷ் ஃபில் எடுத்துட்டு அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃப்ளாஷ் ஃபில் வந்து ஏற்கனவே நான் செட் பண்ணதால் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இதில் இருக்கிறத டேபிளில் பார்க்கலாம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில்லை பாவிக்கலாம். இப்போ ஃப்ளாஷ் ஃபில்லை நாங்கள் பாவிக்க வேணும் என்று சொன்னால் அது எவ்வாறு பாவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ நான் முதலாவது என்ன செய்யிருக்கேன்னா தராஸ் என்று சொல்லியும் மற்ற வந்து சோதியன் என்று சொல்லியும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ தராஸ்ன்றது லாஸ்ட் நேம், ரெண்டாவது உள்ளது வந்து சோதியன்ன்றது லாஸ்ட் நேம். ஸோ அப்போ இந்த 2 லாஸ்ட் நேமை நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு என்னோட கேர்சரை வந்து என்ன செய்வேன்டா 3வது செல்லுக்குள்ளே வைத்துட்டு குறிப்பிட்ட ஃபில்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளாஷ் ஃபில்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபில் பண்ணி தரது. ஸோ அப்போ நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை காப்பி பண்ணி ட்ராக் பண்ண வலிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி ட்ராக் பண்ண இயலாது. அல்லது நீங்கள் இதுக்கு நிச்சயமாக ஒரு ஃபங்க்ஷனை பண்ண வேணும். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து பண்ணாமல் இந்த ஃப்ளாஷ் ஃபில்ன்ற டூலை பயன்படுத்தி இவ்வாறான இலகுவான வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற கொலமுக்குள்ளே உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக, அதாவது ஒரு பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவைண்டுக்காக வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அதே முறையில் வந்து டைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு ராஜா அப்படின்ட்டு சொன்னால் ராஜான்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதே போல் 2வது நேமையும் வந்து நீங்கள் ஒரு இதாக வந்து டைப் பண்ணி கொடுங்க. அருள்ன்ட்டு சொன்னால் அருள்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை ஃப்ளாஷ் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இதில் வந்து என்ன செய்யுமென்று சொன்னால் இப்போ இதுன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கை வந்து எடுத்துக்கொள்ளும். முதலாவது எழுத்து வந்து முதலாவது பேரில் எத்தனையாவது இடத்துல ஆரம்பிக்குதுன்ற லெங்க்துன்ற அடிப்படையில் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு 2வதையும் கவுண்ட் பண்ணும் பொழுது 2 மாறுபட்டு காணப்படுமாக இருந்தால் உடனே அது விளங்கி கொள்ளும் வந்து இது குறிப்பிட்ட ஒரு கேப்புக்கு இடையில் இருக்கிறது. முதலாவது டொட்டுக்கும் மற்றது ஸ்பேஸுக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் வந்து காப்பி பண்ணும். ஸோ இவ்வாறு இந்த லாஜிக்கை வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபில்லுக்கு ஏற்கனவே இன்புட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துல இப்போ உதாரணம் இந்த கேர்சரை வந்து இப்போ 3வது செல்லுக்குள்ளே, அதாவது 3வது ட்ரோவில் வைத்துட்டு நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில்லை கொடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் வந்து இங்கே தாரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. கடைசியில் பேரஸுன்றது வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரஸுன்னு சொல்லி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து உங்களோட தரவில் உள்ள வேலைகளை வந்து இலகுவாக செய்து கொள்றதுக்கு இந்த டூல்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய டூல் வந்து கிளியர். இந்த கிளியர்ன்ற என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் நாங்கள் தரவுகளை கிளியர் பண்ணிக்கொள்ள. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா அனைத்தையும் கிளியர் பண்ண போகிறீங்கன்னா கிளியர் ரோல். இப்போ உதாரணமாக நான் இந்த கொலமுக்குள்ளே இருக்கிற அனைத்து டேட்டாவையும் அனைத்து ஃபார்மேட்டையும் கிளியர் பண்ண போகிறேன்ட்டு சொன்னால் அதுக்கு வந்து இந்த கிளியர் ஓல்ன்றதை கொடுத்து விட்டான்னு சொன்னால் எல்லாம் இங்கே எனக்கு கிளியர் ஆகிரும். ஸோ இப்போ இங்கே வந்து எம்டியாக இருக்குது. அதே போல் இப்போ வந்து எங்களுக்கு இந்த கொலம்
முற்றுமுழுதாக தேவையில்லைண்டா அதுக்கு நாங்கள் நிச்சயமாக delete பண்ண வேணும். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ கிளியர் ஃபார்மேட்ஸ். இப்போ நான் உதாரணம் இந்த நேமுக்கு வந்து நான் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் டிஃபால்ட்டிலிருந்து. ஸோ அந்த ஃபார்மேட்டை நான் கிளியர் பண்ண வேணும்னு சொன்னால் இப்போ போல்டாக இருக்கிறது, ஃபொண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுகள் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இதில் வந்து கிளியர் ஃபார்மேட்ன்றதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ எங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை பார்டர் வந்து சகலதையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வந்து இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கிளியர் கண்டென்ட்ஸ். இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற விடயத்தை கிளியர் பண்ண போகிறீங்கன்னா அதை அப்படியே கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் நேம் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ டேபிள்ன்றதுக்காக கொலம்பன்றதை கொண்டு வந்திருக்கு. இப்போ நார்மலாக ஒரு செல்லில் கிளியர் பண்ணிங்கன்னா அவ்வாறு வராது. அடுத்த வந்து இப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கிளியர் கமெண்ட்ஸ் அல்லது நோட்ஸ். இப்போ நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இந்த நேமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் நோட் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் இருக்கிற டூலை பயன்படுத்தலாம். இப்போ நியூ நோட்ன்ற இந்த டூலை பயன்படுத்தி ஒரு நோட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணி போகிறீங்கன்னு சொன்னால் ஏதோ விரும்புகிற உங்களுக்கு என்ன நோட் தேவையோ அந்த நோட்டை நீங்கள் என்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த நோட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த கிளியர் நோட்ன்றதை கிளியர் கமெண்ட்ஸோ நோட்ன்றதை நீங்கள் வந்து கொடுத்து விட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த நோட்டை வந்து காண இயலாமல் இருக்கும். அடுத்து அதே போல் வந்து ஹைப்பர் லிங்க் ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்பர் லிங்கை வந்து நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த பார்த்த டியூட்டோரியல் வந்து தெளிவாக விளங்கி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்த இந்த விடயங்களில் ஏதாவது உங்களுக்கு விளங்காமல் இருக்குமா இருந்தால் அதை இந்த குறிப்பிட்ட டீச்சர்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட கேள்விகளையும் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த டியூட்டோரியலில் பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.